வணக்கம் நண்பர்களே. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தொழில் பண்ணலாமா, வேலைக்கு போகலாமா, எது நம்ம வாழ்க்கையில் சீக்கிரமாக முன்னேற முடியும்? கண்டிப்பாக தொழில் பண்ணால் தான் முன்னேற முடியும். ஜாபுக்கு போய் பண்ணலாம். ஹைலி ஸ்கில் இருந்தால் கண்டிப்பாக ஜாப்லேயும் நல்ல சேலரி இருக்குது. ஸோ எல்லாராலையும் பார்த்திங்கன்னா அந்த எஜுகேஷனை ஸ்கில்லை டெவலப் பண்ணியிருக்க முடியாது. ஸோ லோவில் இருக்கவங்களெல்லாம் கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது. ஸோ நம்மள மாதிரி ஆளுங்க என்ன பண்ணோம்னா, நம்ம தொழிலை சூஸ் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எப்படி சொன்னால், இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி எப்படி கஸ்டமரை நம்ம சென்றடைய முடியும், ப்ராடக்ட் எப்படி நம்ம சேல் பண்ண முடியுன்றது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஈஸி. 2020க்கு அப்புறம் இருக்கிற ஒரு மாற்றன்றது இப்போ இருக்கிற 2000 முன்னாடி தொழில் பண்ணவங்களுக்கு யாருமே கிடையாது. ஸோ இப்போ யார் வேணால் ஜெயிக்க முடியும் அந்த காலகட்டம் இது. ஆனால் ப்ராப்பராக எப்படி சோஷியல் மீடியாவை பயன்படுத்துகிறோம், அதே மாதிரி எந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறோம், எப்படி கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுறோம், அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்லுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் ரீச் பண்ணுறது பெரிய விஷயமே இல்லை. ஒரே வாட்ஸ்அப் குரூப்பில் வச்சு நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணி பெரிய டெவலப்மெண்ட் எடுத்துகிட்டு வராங்க. நம்ம கூட சோஷியல் மீடியாவில் நம்மளுக்கும் ஒரு பேஜ் இருக்குது, நம்மளும் ஒரு ப்ராடக்ட் அதில் மூலியமாக சேல் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி டேட்டில் முன்னேறன்றது 100%னா ஒரு 50% கஷ்டப்பட்டால் போதும். அந்த பழைய அளவுக்கு இல்லாமல் இந்த காலகட்டத்தில் தொழில்ன்றது ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. இந்தியா ஃபுல்லாக என்ன ப்ராடக்ட் இருக்கோ நம்ம ஃபோன்லேயே கூட பார்த்துக்குறோம். அதே மாதிரி ஃபோன்லேயே ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கிறோம். அந்த காலகட்டத்தில் ஒரு பேமெண்ட் ஏதாவது பர்ச்சேஸ்க்கு இங்கே வடன சைடு எடுத்துகிட்டு வரணுன்னா லாரியில் தான் கொடுத்து அனுப்புவாங்க. அது பெரிய ஆபத்தாக இருக்கும், இல்லை ரவுடிங்க பிடிங்கிடுவானுங்க. ஸோ இப்போ இருக்கும் எல்லாமே எப்படி சொல்கிறது, ட்ரான்சாக்ஷன்லாம் பேங்க் டு பேங்க்கு ஃபோன்லேயே போயிடுது. ஸோ எல்லாமே ஈஸியான ஒரு காலகட்டத்தில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு ஈஸியாக டெவலப் ஆக முடியும். நம்ம எப்படி காசு இல்லாமல் பேசிக் மட்டும் கற்றுக்கிட்டு, ஒரு பேசிக் மட்டும் நம்ம ஒரு எப்படி சொல்கிறதுனா ரெகுலராக நம்மளை பேசிக் மட்டும் கற்றுக் கொடுக்குறோம். ஸோ ஒரு தொழிலே நான் இது வரையும் என்னென்னே தெரியாது, நான் வீட்டில் இருக்கேன், இல்லத்தரசியாக இருக்கேன், இல்லை நான் ஒரு ஜாபில் இருக்கேன், ஆனால் நான் ஃப்ரீயாக தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கணும், நான் ஒரு ப்ராடக்ட்டை போடணும், அது சோஷியல் மீடியாலேயோ இல்லை டேரெக்டாக கஸ்டமர்கிட்டே எப்படி சேல் பண்ணி நம்ம காசு பார்க்கணுன்றதை சொல்லித்தரோம். ஃபஸ்ட்டு ஒரு 50% தொழிலுக்குள்ளே போகும்போது மட்டும் காசு தேவைப்படாது. எப்போ நீங்கள் ப்ராடக்ட்டுன்னு ஒன்று சூஸ் பண்ணுறீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு காசு தேவைப்படும். அது வரைக்கும் நம்ம உங்களை கூட்டிகிட்டு போகிறோம். ஒரு கட்டத்தில் என்னென்ன ஸ்கில் அவங்களுக்கு தேவைப்படுது, அது எப்படி நம்ம பயன்படுத்தணும், இப்போ இருக்கிற என்னென்ன டெக்னாலஜி இருக்குது, அதில் எப்படி நம்ம மக்கள் மத்தியில் பிரபலமாகணும், ப்ளஸ் நம்ம ப்ராடக்ட் எல்லோரும் ரீச் பண்ணுற மாதிரி எப்படி வைக்க முடியுன்றதை நம்ம பார்க்கலாம். எங்களுக்கும் இதில் ஸ்கில் டெவலப் ஆகும். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நாங்களும் கொஞ்சம் அப்டேட் ஆகும். ஸோ நாங்கள் வெளியே போய் கற்றுட்டு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொல்லிக் கொடுக்குற மாதிரி எங்களுக்கும் ஒரு இது. ஸோ எல்லாமே சேர்ந்து பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஃப்யூச்சர்